Today we are going to Civics Unit 2 Citizens and Citizenship. Citizensனா என்னன்னா குடிமக்கள் and citizenshipனா குடியுரிமை. இதுதான் என்னன்னா லேர்னிங் பண்ண போகிறோம். Learning objectives. Students acquire knowledge in meaning, definitions of citizens and citizenship. அதாவது சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப்போட மீனிங் டெஃபனிஷன்லாம் என்னென்னா லேர்னிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து லேர்னிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அக்யூசிஷன்ஸ் அண்ட் டெர்மினேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமையை வந்து பெறுதலும் நீக்குதலும். நேச்சர் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப்போட நேச்சர். நெக்ஸ்ட்டு சிட்டிசனோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்னென்னா லேர்னிங் பண்ண போகிறோம். Introduction. Civics is the study of government. The word citizens is derived from the Latin word civis, which means resident of a city-state of ancient Rome. After the disappearance of city-state system, it has been used to mean a member of the state. The citizens of a state enjoy full civil and political rights. ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட் பற்றியும் பீப்புள் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், அதாவது ஒரு பீப்புளோட உரிமைகள் அண்ட் கடமையை பற்றி ஸ்டடி பண்ணுறது என்னென்னா சிவிக்ஸ். சிட்டிசன்ற வேர்டு சிவிக்ஸ் என்னும் லத்தீன் வேர்ட்லேருந்து என்னென்னா டெரைவ்ட் ஆச்சு, விச் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் ஏ சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்சியன் ரோம். ஏன்சியன் ரோம் சிட்டியில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர் தான் என்னென்னா இதோட மீனிங், அதாவது ரெசிடென்ட்னா என்னென்னா குடியிருப்பாளர். சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் டிஸ்அப்பியரன்ஸ், அதாவது சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் வந்து மறைந்த பிறகு சிட்டிசன்ற வேர்டு மெம்பர் ஆஃப் த ஸ்டேட், அதாவது நாடுகளின் உறுப்பினர்ன்ற மீனிங்கில் வந்து என்னென்னா யூஸ் பண்ணாங்க. ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன் ஃபுல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை வந்து என்ஜாய் பண்ண தகுதியுடையவராக இருக்கிறாரு. சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப். Citizen is a person of a country who is entitled to enjoy all the legal rights and privileges granted by a state and is obligated to obey its law and to fulfill his duties. சிட்டிசன் என்னன்னா குடிமகன். ஒரு சிட்டிசனுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லீகல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ், அதாவது சலுகைகள் வந்து என்ஜாய் பண்ணுறவர் தான் என்னென்னா சிட்டிசன். நெக்ஸ்ட்டு ஒரு கண்ட்ரியோட லா வந்து ஒபே பண்ணுறவரும் அவரோட டியூட்டிஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறவர் தான் என்னென்னா சிட்டிசன்ஸ். நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் இஸ் த ஸ்டேட்டஸ் given to the citizens which provide them the right to legally live in a country as long as they want. அதாவது சிட்டிசன்ஷிப்னா என்னென்னா குடியுரிமை. ஒரு சிட்டிசன் அவன் விரும்பக்கூடிய கண்ட்ரியில் வந்து லீகலாக வசிக்கக்கூடிய ரைட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது என்னென்னா சிட்டிசன்ஷிப். Types of citizen. There are two types of citizens, natural and naturalized citizen. Natural citizens are the citizens by birth. Naturalized citizens are the one who acquire citizenship. There are two types of citizens. First one, natural citizens. Natural citizens are the citizens by birth, அதாவது பர்த்தால், அதாவது பிறப்பால் பெறக்கூடிய சிட்டிசன்ஷிப் குடியுரிமை தான் என்னென்னா நேச்சுரல் சிட்டிசன்ஸ். Second one, naturalized citizens. Naturalized citizens are the one who acquires citizenship, அதாவது இயல்பாக விண்ணப்பித்து பெறக்கூடிய சிட்டிசன்ஷிப் தான் என்னென்னா naturalized citizens. Do you know Indian Citizenship Act 1955? This act is to provide for the acquisitions and terminations of Indian citizenship. அதாவது இந்தியன் சிட்டிசன் தன்னோட சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறுதலும் நீக்குதலும், அக்யூசிஷன் அண்ட் டெர்மினேஷன் என்னென்னா பெறுதல் அண்ட் நீக்குதல் பற்றிய ரூல்ஸை வந்து இந்த ஆக்ட் என்னன்னா ப்ரொவைட் பண்ணுது. அக்யூசிஷன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 prescribe 5 ways of acquiring citizenship. They are by birth, descent, registrations, naturalizations and incorporations of territory. அக்யூசிஷன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறுதல். 1955 இந்திய சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறுவதற்காக 5 ways வந்து என்னென்னா ப்ரிஸ்கிரைப், அதாவது பரிந்துரைக்குது. தே ஆர் பை பர்த், டெசன், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் டெரிட்டரி. பை பர்த் அப்படின்னா என்னென்னா பிறப்பால் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பெறுதல். டெசன் என்னென்னா வம்சாவளி மூலம் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பெறுதல். ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்னா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலம் வந்து என்னென்னா குடியுரிமை வந்து பெறுதல்.
நேச்சுரலைசேஷன் என்ன இயல்பு குடியுரிமை. அண்ட் இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் டெரிட்டரி, ஒரு டெரிட்டரியை வந்து இணைக்கிறது மூலம் வந்து என்னென்னா சிட்டிசன்ஷிப் வந்து பெறுதல். பை பர்த், a person born in India on or after 26 January 1950 but before 1st July 1987 is a citizen of India by birth irrespective of the nationality of his parents. அதாவது இந்த சிட்டிசன்ஷிப், அதாவது இந்த குடியுரிமையை வந்து பிறப்பால் என்னென்னா டிட்டர்மைன் பண்ணுறாங்க. 1950 ஜனவரி 26 to 1987 ஜூலை 1 வரைக்கும் என்னென்னா இந்தியா பிறக்கக்கூடிய குழந்தையோட பேரண்ட் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்களோட பர்த், அதாவது அவங்களோட பிறப்பால் வந்து என்னென்னா சிட்டிசன்ஷிப் வந்து பெறுறாங்க. நெக்ஸ்ட்டு 1987 ஜூலை 1 அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் பிறந்த குழந்தையோட பேரண்ட்டில் ஒருத்தவங்க என்னென்னா இந்திய சிட்டிசனாக வந்து இருக்கணும். Thus born in India on or after 3rd December 2004 are considered citizens of India, or one of whose parents is a citizen of India and the other is not an illegal migrant at the time of their birth. அதாவது 2004 டிசம்பர் 3 அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் பிறந்தவரோட பர்த்னால என்னென்னா சிட்டிசன்ஷிப் வந்து பெறுறாங்க. இல்லைன்னா என்னென்னா பேரண்ட்ஸில் ஒருத்தவங்க இந்திய சிட்டிசனாகவும் மற்றொருவர் வந்து இல்லீகலாக வந்து இந்தியாவுக்குள் வந்து மைக்ரண்ட், அதாவது இடம்பெயர்ந்தவராக இல்லாமல் இருந்தால் சிட்டிசன்ஷிப் பெறலாம். பை டசன், a person born outside India on or after 26 January 1950 but before 10th December 1992 is a citizen of India by dozen if his father was a citizen of India at the time of his birth. பை டசன், அதாவது வம்சாவளியால் சிட்டிசன்ஷிப் வந்து பெறுதல். 1950 ஜனவரி 26 to 1992 டிசம்பர் 10க்கு முன்னாடி இந்தியாவிற்கு அவுட் சைடில், அதாவது ஃபாரினில் வந்து பிறந்திருந்தாலும் அவங்களோட ஃபாதர் இந்திய சிட்டிசனாக இருந்தால் டசன் மூலம் வந்து என்னென்னா இந்திய சிட்டிசன்ஷிப் வந்து பெறலாம். நெக்ஸ்ட்டு 1992 டிசம்பர் 10 அதுக்கப்புறம் ஃபாரினில் பிறந்தவரோட பேரண்ட்ஸில் ஒருத்தவங்க இந்திய சிட்டிசனாக இருந்தால் அவர் வந்து என்னென்னா இந்திய சிட்டிசன்ஷிப், அதாவது இந்திய குடியுரிமையை வந்து என்னென்னா பெறலாம். ஃப்ரம் 3rd டிசம்பர் 2004 இந்தியா அவுட் சைடில் பிறந்தவரோட பர்த்தை 1 இயர்க்குள்ளே இந்திய கான்சுலேட்டில், அதாவது தூதரகத்தில் வந்து ரெஜிஸ்டர் செய்யலைன்னா இந்திய டசன் சிட்டிசன், அதாவது இந்திய வம்சாவளி சிட்டிசனாக வந்து ஆக முடியாது. பை ரெஜிஸ்ட்ரேஷன், a person of Indian origin who is ordinarily resident in any country or place outside undivided India. A person of Indian origin who is ordinarily resident in India for 7 years before making on applications for registration. A person who is married to a citizen of India and is ordinarily resident in India for 7 years before making on application for registration. பை ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பெறுதல். இந்திய ஆரிஜினை சேர்ந்த, அதாவது வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் எந்த ஒரு கண்ட்ரியில் வந்து வசித்தாலும் இல்லைனா இந்தியாவுக்கு அவுட் சைடில் வந்து வசித்தாலும் ரெஜிஸ்டர் செய்கிறது மூலம் வந்து என்னென்னா சிட்டிசன்ஷிப் வந்து பெறலாம். நெக்ஸ்ட் ஒன், 7 இயர்ஸ் இந்தியாவில் வசித்தவராக இருந்திருந்தால் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து பெற முடியும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா இந்திய சிட்டிசனை மேரேஜ் செஞ்ச ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் செய்கிறதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ் இந்தியாவில் வசித்தவராக இருந்திருந்தால் சிட்டிசன்ஷிப் வந்து பெற முடியும். பை நேச்சுரலைசேஷன், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆன் application grant a certificate of naturalization to any person if he is not a citizen of any country where citizens of India are prevented from becoming subject or citizens of that country. A citizen of any country renounces the citizenship of that country. He has either resided in India or been in the service of a government in India or throughout the period of 12 months. பை நேச்சுரலைசேஷன், அதாவது இயல்பு குடியுரிமை. ஒரு பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதன் மூலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு வந்து என்னென்னா நேச்சுரலைசேஷனான ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த கண்ட்ரிலையும் சிட்டிசன் இல்லாத ஒரு இந்தியன் அவர் வசிக்கின்ற கண்ட்ரியில் சிட்டிசன் ஆவதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி நேச்சுரலைசேஷன், அதாவது இயல்பு குடியுரிமை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பை வந்து ரெனவுன்ஸ், அதாவது நிராகரிக்கும் போது அவருக்கு வந்து நேச்சுரலைசேஷன் வந்து வழங்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு பர்சன் இந்தியாவில் வந்து குடியிருந்திருந்தால் இல்லைனா இந்திய கவர்மெண்ட் சர்வீஸ், அதாவது இந்திய பணியில் வந்து இருந்திருந்தால்
இல்லைனா இயர் ஃபுல்லாக, அதாவது 12 மந்த் இந்தியாவில் வந்து இருந்தால் நேச்சுரலைசேஷன் சிட்டிசன்ஷிப் வந்து வழங்கப்படுது. குட் கேரக்டர் அண்ட் இந்திய கான்ஸ்டியூஷனில் உள்ள 8th ஷெட்யூலில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் போதுமான நாலேஜ் பெற்ற ஒரு பர்சன் நேச்சுரலைசேஷன் வந்து பெற எலிஜிபிள் உடையவராக இருக்கிறாரு. By incorporation of territory. If any foreign territory becomes a part of India, the government of India specified the person who among the people of the territory shall be the citizens of India. Such persons become the citizen of India from the notified date. For example, when Pondicherry became a part of India, the government of India issued the citizenship order 1962. பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது டெரிட்டரி இணைக்கிறது மூலம் வந்து குடியுரிமையை வந்து பெறுதல். ஏதாவது ஃபாரின் டெரிட்டரி இந்தியாவுடன் இணையும் போது இந்திய கவர்மெண்ட் அந்த பீப்புளை வந்து இந்திய சிட்டிசனாக வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து அந்த பர்சன் இந்திய சிட்டிசனாக வந்து ஆகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த போது இந்திய கவர்மெண்ட் அந்த பீப்புளுக்கு 1962 இந்திய சிட்டிசன்ஷிப்காக ஆர்டரை வந்து வழங்குச்சு. லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். Part 2 of the Constitution of India prescribes 3 ways of losing citizenship. Renunciation is a voluntary act. When a person, after acquiring the citizenship of another country, gives up his/her Indian citizenship. Loss of Indian citizenship. சிட்டிசன்ஷிப் லாஸ் பற்றி 3 வே ப்ரிஸ்கிரைப் செய்யப்படுது. இதில் வந்து இந்திய கான்ஸ்டியூஷன் பார்ட் 2 ஆர்டிகல் 5லேருந்து 11 வரையிலான ரூல்ஸ்லாம் என்னென்னா குறிப்பிடப்படுது. ரெனோன்சியேஷன் என்னென்னா நிராகரித்தல். ரெனோன்சியேஷன் இஸ் ஏ வாலண்டரி ஆக்ட். ஒரு பர்சன் ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறுவதால் அந்த பர்சனோட இந்திய சிட்டிசன்ஷிப் வந்து அவரால் வந்து என்னென்னா ரெனோன்சியேஷன் செய்யப்படுது, அதாவது நிராகரிக்கப்படுது. Termination takes place by operation of law. When an Indian citizen voluntarily acquires the citizenship of another country, he automatically ceases to be an Indian citizen. Termination அதாவது முடிவுக்கு வருதல். Takes place by operation of law அதாவது சட்டப்படி நடைபெறுதல். ஒரு இந்திய சிட்டிசன் வாலண்டரியாக ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறனால அவரோட இந்திய சிட்டிசன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா ஸ்டாப் ஆகுது. Deprivation is a compulsory termination. The citizenship is deprived on the basis of an order of the government of India in cases involving acquisition of Indian citizenship by fraud, false representations, or being disloyal to constitutions. Deprivation enna மறுத்தல். Deprivation is a compulsory termination. Fraud, false representation இல்லைனா இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு டிஸ்லாயல் அதாவது புறம்பாக செயல்படுதல். இதனால் இந்திய சிட்டிசன்ஷிப் பெறக்கூடிய ஒருவருடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து இந்திய கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் மூலம் வந்து என்னென்னா டிப்ரைவ்டு அதாவது இழக்க செய்யுது. டு யூ நோ நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப். நேஷ்னாலிட்டினா என்னென்னா நாட்டு உரிமை, சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை. ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னாலிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஆர்ஜின், பர்த், ரேசியல் ஆர் எத்தனிக், இதோட பேசிக்கில் ஒரு பர்டிகுலர் நேஷன் இயல்பாக பெறக்கூடிய நிலை தான் என்னென்னா நேஷ்னாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் சிட்டிசன்ஷிப்னா என்னென்னா லீகல் ஃபார்மாலிட்டிக்கு உட்பட்ட ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்டால் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வழங்கக்கூடியது என்னென்னா சிட்டிசன்ஷிப். ஒரு பர்சன் தன்னோட நேஷ்னாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, பட் தன்னோட சிட்டிசன்ஷிப்பை வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ண முடியும். சிங்கிள் சிட்டிசன்ஷிப். Our Indian Constitution provides for only single citizenship, that is the Indian citizenship. But federal state like USA and Switzerland has dual citizenship, national citizenship and the state citizenship. In India, all citizens, irrespective of the state in which they are born or reside, enjoy the same political and civil rights of citizenship all over the country. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அதாவது தனி குடியுரிமை. இந்திய கான்ஸ்டியூஷன் நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணுது, தட் இஸ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப். பட் யூஎஸ்ஏ அண்ட் சுவிட்சர்லாந்து போன்ற ஃபெடரல் ஸ்டேட் அதாவது கூட்டாட்சி ஸ்டேட்டில் டுவல் சிட்டிசன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டுவல் சிட்டிசன்ஷிப்னா என்னென்னா இரட்டை குடியுரிமையை வந்து என்னென்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னா நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப். இந்தியாவோட ஆல் சிட்டிசனும் இந்தியாவில் எங்கு பார்ன் ஆர் ரிசைட் அதாவது எங்கு பிறந்திருந்தாலும் வசித்திருந்தாலும் ஸ்டேட் இர்ரெஸ்பெக்டிவ் மாநில வேறுபாடு இன்றி சிட்டிசன்ஷிப்கான பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க.
Do you know? As per the order, president is the first Indian of our country. அதாவது பிரசிடென்ட்ஸ்னால் என்னென்னா முன்னுரிமை. பிரசிடென்ட்ஸ் ஆர்டர் படி நம்மளோட கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாருன்னா பிரசிடென்ட். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். அவர் கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஃபார் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்னென்னா அரசியலமைப்பு சிட்டிசனுக்கு வந்து இந்த ரைட்ஸ்லாம் வந்து என்னென்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படையான உரிமைகள். ரைட் டு ஓட் இன் த எலெக்ஷன் டு த லோக்சபா அண்ட் த ஸ்டேட் லெகிஸ்லேச்சர். லோக்சபானா மக்களவை, ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் என்னென்னா சட்டமன்றம், மாநில சட்டமன்றம். அதாவது லோக்சபா எலெக்ஷனுக்கும் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் எலெக்ஷனுக்கும் ஓட் போகிற ரைட்ஸ் வந்து சிட்டிசனுக்கு வந்து வழங்குறாங்க. ரைட் டு ஹோல்ட் சர்டன் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், அதாவது இந்திய பப்ளிக் ஆஃபீஸரில் சர்வீஸ் செய்யக்கூடிய ரைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ரைட் டு பிகம் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், அதாவது இந்திய பார்லிமெண்ட் ஸ்டேட் லெகிஸ்லேச்சரில் மெம்பர் ஆகக்கூடிய ரைட்ஸை வந்து வழங்குறாங்க. இதெல்லாம் என்னென்னா இந்திய சிட்டிசனுக்காக வழங்கக்கூடிய ரைட்ஸாக இருக்குது. அவர் கான்ஸ்டியூஷன்ஸ் 42 அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்து 42 அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின்படி இந்திய சிட்டிசனுக்காக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் என்னென்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேயிங் டேக்ஸஸ் ஹானஸ்ட்லி, அதாவது ஹானஸ்டியாக டேக்ஸ்லாம் வந்து பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன ரெஸ்பெக்டிங் த ரைட்ஸ் பிலைஃப் அண்ட் ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ், அதாவது ரைட்ஸ் பிலைஃப் ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட், அதாவது கருத்துக்களுக்கு வந்து என்னென்னா ரெஸ்பெக்ட் செய்தல். டிஃபெண்டிங் த கண்ட்ரி, நாட்டோட பாதுகாப்புக்காக செயல்படுதல். ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே த ஸ்டேட் அண்ட் லோக்கல் லாஸ் அண்ட் ஸோ ஆன். இதெல்லாம் இந்திய சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் என்னன்னா வெளிநாட்டு குடியுரிமை உடையவர், அதாவது இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர் தான் என்னென்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் NRI. இந்தியன் பாஸ்போர்ட்டை பெற்று ஃபாரினில் வசிக்கக்கூடிய இந்திய சிட்டிசன் தான் என்னென்னா நான் ரெசிடென்ட் இந்தியன். நெக்ஸ்ட் ஒன் பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின், அதாவது இந்திய பூர்வீக குடியினர் BIO. ஃபாரினில் சிட்டிசன்ஷிப் பெற்றிருக்க ஒரு பர்சனுக்கு அவரோட ஆன்செஸ்டர் இந்திய சிட்டிசன்ஷிப் உடையவராக இருந்தால் அவருக்கு BIO வந்து வழங்குது, அதாவது அவர் இந்திய பூர்வீக குடியினர் வந்து அவர். 2015 ஜனவரி 9 BIO ஸ்கீம் வந்து இந்திய கவர்மெண்டால் வந்து ரெசின்டட், அதாவது ரத்து செய்யப்பட்டு OCI முறை வந்து என்னென்னா இணைக்கப்பட்டுள்ளது. OCI ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர், அதாவது ஃபாரின் சிட்டிசன்ஷிப் பெற்ற ஒரு பர்சன் இந்தியாவில் வசிப்பதற்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் OCI கார்டு வந்து பெறுகின்றன. இவங்களுக்கு இந்தியாவில் ஓட்டிங் ரைட்ஸ்லாம் என்னென்னா இல்லை. Alien and immigrant are two terms that are used to refer to non-nationals of a country. Alien refers to all non-citizens or non-nationals residing in a country. Example, tourist, foreign students. Immigrant refer to alien who has been granted the right to reside and work permanently without restriction in a particular country. Alien and immigrant இவங்க வந்து என்னென்னா நான் நேஷனல்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி, அதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து சிட்டிசன் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. ஏலியன் என்னென்னா அந்நியர், இம்மைக்ரண்ட் என்னென்னா குடியேறியவர். ஒரு கண்ட்ரியில் வசிக்கின்ற நான் சிட்டிசன் தான் யாருன்னா ஏலியன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் டூரிஸ்ட் அண்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்லலாம். இம்மைக்ரண்ட் அதாவது குடியேறியவர் ஒரு கண்ட்ரியில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது எந்த தடையும் இல்லாமல் பர்மனெண்ட்டாக வந்து வசிப்பதற்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் பெறக்கூடிய ஏலியன் தான் என்னென்னா இம்மைக்ரண்டாக இருக்கிறாங்க. குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ குட் சிட்டிசன், அதாவது குட் சிட்டிசனோட குவாலிட்டிஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் லாயல்ட்டி டு த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் என்னென்னா அரசியலமைப்பு, அரசியலமைப்பு படி வந்து நடக்கிறது. செகண்ட் ஒன் என்னென்னா ஒபேஸ் லா, அதாவது சட்டத்தை வந்து ஒபே பண்ணுறது. கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி அண்ட் பெர்ஃபார்ம் சிவிக் டியூட்டி. சொசைட்டிக்கு தன்னோட கான்ட்ரிபியூட்டை வந்து கொடுக்குறதும் சிவிக்ஸ் டியூட்டியை வந்து செயல்படுத்துதல். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அதாவது நீதியை வந்து நிலைநாட்டுதல். ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி வேற்றுமையை மறந்து செயல்படுதல். இதெல்லாம் என்னென்னா ஒரு குட் சிட்டிசனோட குவாலிட்டிஸ். குளோபல் சிட்டிசன்ஷிப்
Global citizenship is an idea that everyone, no matter where they live, is part of a worldwide community rather than as the citizen of particular nation or place. All people have rights and civic responsibilities. It is fundamental in enabling young people to access and participate in shaping modern society. குளோபல் சிட்டிசன்ஷிப் அதாவது உலகளாவிய குடியுரிமை. ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட சிட்டிசன்றதை விட குளோபல் கம்யூனிட்டியில் அதாவது சமுதாயத்தில் ஒரு பார்ட்டுன்றது என்னென்னா குளோபல் சிட்டிசன்ஷிப். ஆல் பீப்புள் ஹேவ் ரைட்ஸ் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா பீப்புளுக்கு வந்து என்னென்னா ரைட்ஸ் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது. மாடர்ன் சொசைட்டியை உருவாக்குறதுல யங் பீப்புளோட இன்வால்வ் அண்ட் கான்ட்ரிபியூட் பெறுறது தான் குளோபல் சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் அதாவது அடிப்படையாக இருக்குது. டு யூ நோ ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர். இந்திய கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால 2 இயர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து என்னென்னா பிரவாசி பாரதிய திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட கான்ட்ரிபியூட் வந்து பெறக்காண்டி தான் என்னென்னா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருகை தந்த ஜனவரி 9 தான் என்னென்னா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. Conclusion. Our Constitution of India has introduced single citizenship and provides uniform rights for the people of India to promote the feeling of fraternity and unity among them to build an integrated Indian nation. அவர் கான்ஸ்டியூஷன் அதாவது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை வந்து என்னென்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இதன் மூலம் வந்து இந்திய பீப்புளுக்கு யூனிஃபார்ம் ரைட்ஸ் அதாவது ஒரே மாதிரியான உரிமையை வந்து ப்ரொவைட் செய்யுது. இன்டிகிரேட்டட் இந்தியா அதாவது ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய பீப்புளுக்கிடையே வந்து என்னென்னா ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் யூனிட்டி சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையும் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ப்ரமோட் பண்ணுது.